தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக நம்ம ஒரு கோரிக்கை இங்க முன் வச்சிடறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க, நிறைய கருத்துக்களையும் பகிர்றீங்க. பெரிய நன்றிகள். தொடர்ந்து இந்த ஆதரவு நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, காணொலியை தொடர்ச்சியாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். வணக்கம். பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுப்பாங்க அரசு அப்படின்லாம் பேசப்பட்டுச்சு. நேற்று அறிவிச்சிருக்காங்க 3000 ரூபாய் ரேஷன் அட்டைக்கு 3000 ரூபாய் கொடுக்கப்படும். அதன் கூட சேர்த்து அரிசி, கரும்பு இதெல்லாம் கொடுப்போம் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க? 5000த்துல இருந்து 3000 வந்திருக்காங்க. அதான் இப்ப என்னன்னா, தமிழ்நாட்டு மக்களோட ஒரே வேலை இப்ப என்னன்னா, திமுகவை இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க வைக்கணும். அதுக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் வேலை பார்க்கணும். 8 கோடி தமிழர்களோட வேலையும் இப்ப அதுதான். ஸோ இப்போ நல்லா பாருங்க, எலெக்ஷன் கிட்ட வந்துட்டு இருக்கு. கிட்ட வரும்போது 3000 ரூபாய் இது கொடுக்குறாங்க. அப்புறம் 20 லட்சம் ஃப்ரீ லேப்டாப்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல 10 லட்சம் லேப்டாப் கொடுப்பாங்களாம். இது அதிமுக பீரியட்ல கொண்டு வரப்பட்ட திட்டம். அதுக்கப்புறம் நீங்க அதை ஸ்கிராப் பண்றீங்க. எப்போ கொண்டு வரீங்க? எலெக்ஷன்ஸ் கிட்ட நெருங்கும் போது அதை கொண்டு வரீங்க. அதே மாதிரி இப்ப அரசு ஊழியர்கள்லாம் போராடுறாங்க. அவங்களுக்கு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம்ன்ற புது பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரீங்க. 13,000 கோடி ரூபாய் அதுக்கு நீங்க ஒதுக்குறீங்க. எப்ப இதை பண்றீங்க? எலெக்ஷன் கிட்ட வரும்போது இதை பண்றீங்க. சோ உங்களுக்கு எலெக்ஷன் கிட்ட வரும்போது எலெக்ஷன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா இந்த விஷயங்களை நீங்க கொண்டு வரீங்க. அதே போல செவிலியர்கள் போராடுறாங்க, பணி நிரந்தரம் வேணும்னு. 8000க்கும் மேற்பட்டவர்கள் டெம்பரரியா இருக்காங்க, பணி நிரந்தரம் வேணும்னு. சோ நீங்க என்ன பண்றீங்க? 1000 பேரை நிரந்தரம் பண்றீங்க. அதுக்கும் அப்ப ஃபண்ட்ஸ் ஒதுக்க வேண்டிய தேவை இருக்கும். இதை எப்ப பண்றீங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்றீங்க. சோ நீங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுவீங்க. எப்ப பண்ணுவீங்க? கரெக்டா எலெக்ஷன் கிட்ட வரும்போது பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், இதுக்கும் அடுத்தது செலவு பண்ணுவீங்க. ஒண்ணு எலெக்ஷன் கிட்ட வரும்போது செய்யணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பப்ளிசிட்டிக்கும் நீங்க செலவு பண்ணணும். இது எல்லாத்துக்கும் யாரு பே பண்ணணும்? அரசு. அரசா? நம்ம தான் பே பண்ண போறது, நம்ம தானே. சோ இப்ப திமுக இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். திமுக எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அதுக்கு இப்ப வேலை பண்ணணும். அந்த திமுக ஜெயிப்பதற்கான செலவு ஏற்படுது பாருங்க, அதை ஃபுல்லா நம்ம இன்னைக்கு பேர் பண்ணணும். இதை தட்டி கேட்கறதுக்கு தமிழ்நாட்டுல எந்த ஒரு கட்சியும் கிடையாது. அதிமுகவோட ஸ்டாண்ட் என்னன்னா 5000 ரூபாய் கொடுக்கணும்ன்றாங்க. ஏன் கொடுக்குறீங்கன்னு கேக்குறது. இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி போட்டி போட்டு இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு பாஜகவுடைய ஒரு பிரமுகர் சொல்றாரு 8000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்றாரு. கொடுக்கட்டும், அவரு காசு கொடுக்கட்டும். 8000 ரூபாய் கொடுக்கட்டும், 10,000 ரூபாய் கொடுக்கட்டும், இஷ்டத்துக்கு. சோ நியாயமான விஷயத்த பேசுறது இங்க ஒரு கட்சி இல்ல. எனக்கு தெரிஞ்சு இலவசங்களை அப்போஸ் பண்றது என்டிகே மட்டும் அப்போஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி வேற சில கட்சிகளும் இருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனா பிரதான கட்சிகள் எல்லாமே இலவசத்தை சப்போர்ட் பண்றாங்க. பாஜக ஒரு காலத்துல ஃப்ரீ பீஸ் எல்லாம் பயங்கரமா அப்போஸ் பண்ணவங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா அவங்களும் மற்ற ஸ்டேட்ஸ்ல எல்லாம் இலவசங்களை ப்ராமிஸ் பண்றாங்க. தெரியுது, இலவசங்களுக்கு எதிராக நம்ம போனோம்னா மக்கள் நம்மளை தூக்கி போட்டுருவாங்க அப்படின்ற விஷயம் தெரியுது. சோ மாநிலம் வீணா போனாலும் பரவாயில்ல, நாங்க இலவசத்தை சப்போர்ட் பண்ணுவோம். இந்த இலவசங்கள் எவ்வளவு டேஞ்சரான விஷயம் பாருங்க. அதுவும் கரெக்டா எலெக்ஷனை போக்கஸ் பண்ணி தான் நீங்க உரிமை தொகையை எக்ஸ்பேண்ட் பண்றீங்க. எப்ப? எலெக்ஷன்ஸ் கிட்ட வரும்போது அதெல்லாம் பண்றீங்க. சோ எலெக்ஷன்ஸ் கிட்ட வரும்போது நீங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்ன்றதுக்காக மக்கள் தலையில பெரிய ஒரு நிதி சுமையை தூக்கி போடுறீங்க. இதுக்கெல்லாம் பே பண்றது யாரு? திமுக எலெக்ஷன் கிட்ட வரும்போது ஜெயிக்கணும்னா அதுக்கு நம்ம தான் பே பண்ணணும். இதுதான் நமக்கு வேலை. தமிழ்நாட்டுல 8 கோடி மக்களுக்கும் இதுதான் வேலை. திமுகவை ஜெயிக்க வச்சு பவர்ல உட்கார வைக்கணும். இதுதான் நம்மளோட வேலை. சோ பொலிட்டிக்ஸே இதுதான் அப்படின்ற மாதிரி பண்றாங்க. சோ இவங்களுக்கு எலெக்ஷன் கிட்ட வரும்போது 4 வருஷம் நாங்க நல்லா ஆட்சி பண்ணிருக்கோம், சூப்பரா ஆட்சி பண்ணிருக்கோம், தமிழ்நாட்டை வளர்த்துருக்கோம், இதெல்லாம் பார்த்து எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல முடியாது. 4 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் மக்களுக்கு இந்த மாதிரி இலவசங்களை வாரி வழங்கணும். அதை காட்டி அதுக்கப்புறம் ஓட்டு வாங்கணும். இப்ப பாருங்க, டைரக்டா பணத்தை தூக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக பவருக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட் மாசம் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய், இன்னைக்கு 3000 ரூபாய். ஏன் ஃபர்ஸ்ட் வருஷம் ஏன் 1000 ரூபாய் பொங்கலுக்கு, இப்ப ஏன் 3000 ரூபாய்? என்ன பெரிய டிஃபரன்ஸ் ஆகி போச்சு? போன வருஷம் 0, பணமே கிடையாது. சோ சிம்பிள் லாஜிக் தான், உங்களை ஜெயிக்க வைக்கணும். அப்ப இந்த பணம் எங்க இருந்து வருது? பணம் மிடில் கிளாஸ்ல இருந்து வருது. சும்மா பணத்தை வாங்கி பணத்தை கொடுக்கறது கிடையாது. ஒரு குரூப் இருந்து பணத்தை வாங்கி இன்னொரு குரூப்ட கொடுக்கறது. சோ மிடில் கிளாஸ்ல இருந்து நீங்க பணத்தை வாங்குறீங்க, அதுக்கப்புறம் லோவர் மிடில் கிளாஸ், அந்த லோவர் செக்ஷன்ஸுக்கு நீங்க பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க. மிடில் கிளாஸ்ல இருந்து ஏகப்பட்ட பணத்தை நீங்க உறிஞ்சு எடுக்கிறது. ஏன்னா நீங்க பணக்காரங்கிட்ட இருந்து ஹெவியா டாக்ஸ் பண்ண முடியாது. பணக்காரங்களை ஹெவியா டாக்ஸ் பண்ணீங்கன்னா பொருட்கள் மேல அவன் அந்த எக்ஸ்பென்ஸை தள்ளி விட்டுருவான். நீங்க ஒரு பெரிய பிசினஸ் மேனுக்கு 10% எக்ஸ்ட்ரா டாக்ஸ் போட்டீங்கன்னா அவர் விற்கக்கூடிய பொருள்ல 10% ரேட் இன்க்ரீஸ் ஆகும்.
ஸோ அந்த டாக்ஸ் யார் மேல வந்து விடும்? மிடில் கிளாஸ் மேலதான் வந்து விடும். சாதாரண மக்கள்கிட்ட போய் நீங்க டாக்ஸ் கேட்டீங்கன்னா அடிக்க வந்துருவாங்க. ஏற்கனவே தலைக்கு மேல 1000 பிரச்சனைகள் எக்ஸ்ட்ரா டாக்ஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு ஈஸியான டார்கெட் மிடில் கிளாஸ். மிடில் கிளாஸ் மேல நீங்க அதிகமான வரி சுமையை போடுறீங்க, அவங்க கிட்ட இருந்து ஏகப்பட்ட பணத்தை நீங்க வாங்குறீங்க. கடைசியில நீங்க பார்த்தீங்கன்னா ரோட் ஃபெசிலிட்டி சரியா இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒன்றும் வரமாட்டேங்குது. ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க, இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் பார்த்ததுல அன்புமணி அவர்கள் நிறைய முக்கியமான அறிக்கைகள் விட்டுருக்காரு. இப்போ ஒரு இன்னைக்கு பேப்பர்ல அன்புமணி அவர்கள் பேசியிருக்காரு, இந்தியாலேயே உள்ளதுலேயே அதிகமான எஃப்டிஐஸ் வாங்கினது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆந்திர பிரதேஷ் 25% பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷுக்கு போயிருக்கு. இது எஃப்டிஐன்னு சொல்றது வந்து ப்ரொபோஸ்ட் எஃப்டிஐஸ். 25-26 இயர்ல வந்து ஃபர்ஸ்ட் 3 குவார்ட்டர்ஸ்க்கான ப்ரொபோஸ்ட் எஃப்டிஐஸ். 25% பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ் வாங்கியிருக்காங்க. செகண்ட் ஒடிசா இருக்காங்க. ஒடிசாவை பொறுத்தளவுல 13.1%, மகாராஷ்டிரா 12.8%, அப்புறம் தெலுங்கானா 9.5%, குஜராத் 7.10%. ஸோ மகாராஷ்டிராவை விட்டுருவோம். ஃபர்ஸ்ட் இடத்துல ஆந்திர பிரதேஷ் இருக்காங்க. தெலுங்கானா இருக்காங்க இங்க 9.5% வந்து தெலுங்கானா. தமிழ்நாடு எங்க இருக்காங்கன்னு பார்த்தோம்னா 6ஆவதுன்னு நினைக்கிறேன், 4.9%. ஸோ நம்மளால தெலுங்கானா அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியல, நம்மளால ஆந்திர பிரதேஷ் அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஆந்திர பிரதேஷ் நம்மளை விட 5 times அதிகமா எஃப்டிஐஸ் வாங்குறாங்க. ஸோ இப்போ கூகுள்லாம் கொண்டு வந்தாங்க, பிகெஸ்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்கிறேன் 15 பில்லியனுக்கு என்னமோ கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த விஷயம் நம்ம பண்ண முடியல. இதெல்லாம் ஏன் பண்ண முடியல? நீங்க பணத்தை விட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க உங்க பணத்தை கொடுத்தீங்க, இன்னைக்கு அரசு பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. எதிர்கட்சியும் அதான் பண்றாங்க பவர்ல இருக்கும்போது. ஸோ அவங்களும் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு உங்களுக்கு கேள்வி கேட்கறது ஆளே கிடையாது. கேள்வி கேட்டா ஓட்டு போயிருன்னு பாக்குறாங்க. மக்களுக்கு போகக்கூடிய பணத்தை ஒருத்தன் கொஸ்டின் பண்றான்னா அப்புறம் மக்கள் அந்த கட்சிக்கு எதிராக திரும்பிடுவாங்கன்னு பாக்குறாங்க. ஆனா இது உங்க ஸ்டேட்டை நாசம் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு உங்களால எஃப்டிஐஸ் ஏன் கொண்டு வர முடியல, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏன் கொண்டு வர முடியல? அன்புமணி சொல்ற விஷயம் என்னன்னா ஊழல்லாம் இருக்கு, அதனால முடியல அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. நேற்று கூட வந்து அமித்ஷா அவர்கள் புதுக்கோட்டையில் பேசும்போது சொல்லியிருந்தாரு, இங்க நிறுவனங்கள் வரவே தயங்குறாங்க, ஏன்னா நிறைய கமிஷன் கேட்கறாங்க இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக திமுகவை அவரு டார்கெட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால நிறுவனங்கள் இங்க வர்றதில்லை அப்படின்னு சொல்றாங்க. நேற்று கூட நீங்க சொன்ன மாதிரி வந்து ஆந்திராவுக்கு அதிகப்படியான முதலீடுகள் போயிருக்கு. 2025 வந்து ஆந்திராவுக்கு தான் இந்தியாவிலேயே அதிகப்படியான முதலீடுகள் போய் சேர்ந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் மறைப்பதற்கு இந்த இலவசங்கள், காசு அள்ளி வீசுறது, ஸோ இந்த மாதிரியான ஒரு யுக்தியை திமுக கையாளுற மாதிரி தெரியும். இப்ப என்னன்னா இவங்க கரப்ட்னு எல்லாருக்குமே தெரியும். இவங்க பயங்கரமான கரப்ட் ஆட்கள்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ என்னன்னா எலெக்ஷன் கிட்ட வரும்போது நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் பண்ணியிருக்கோம், சாதனைகள் எல்லாம் பத்தி பேச முடியாது. அப்போ நீங்க என்ன பண்ணலாம்? எலெக்ஷன் கிட்ட வரும்போது என்னால உனக்கு லாபம் வரும் அப்படின்றத நிரூபிக்கணும். இப்ப பீகார்ல தானே பண்ணாங்க, 10,000 ரூபாய் நினைக்கிறேன், இல்ல பிஜேபி கொடுத்தாங்க 10,000 ரூபாய். ஜேடியு பிஜேபி பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. நான் இதெல்லாம் செய்வேன்னு சொல்றது வேற, கையில 10,000 ரூபாய் கொடுக்கறது வேற. கையில 10,000 ரூபாய் போயாச்சுன்னா உடனடியா அவனுக்கு சில விஷயங்கள் நடக்கும்ல, சில விஷயங்களை ஃபீல் பண்ண முடியும்ல. அதுபோல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய பணத்தை சொசைட்டில பம்ப் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, அது பொருளாதார புழக்கத்தையும் அதிகப்படுத்தும், பணப்புழக்கத்தையும் சொசைட்டில அதிகப்படுத்தும். இந்த 3000 ரூபாய் நீங்க பொங்கல் கொடுக்குறீங்கன்னா இப்ப நிறைய பொருட்கள் எல்லாம் வாங்குவாங்க. சோ எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏதோ பொருளாதாரம் நல்லா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். வீட்டுல வச்சிருக்க மாட்டாங்களா 3000 ரூபாய், அடுத்தது செருப்பு வாங்குவாங்க, ட்ரெஸ் வாங்குவாங்க, வேற ஏதாவது வாங்குவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணும், ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸையும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால எலெக்ஷன் கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண நிறைய லோன்ஸ் கொடுப்பாங்க. லோன்லாம் கொடுத்தா அவன் சும்மா வச்சிருக்க மாட்டான், அடுத்து ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பா, ஏதோ ஒன்று பண்ணுவான், அந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ நல்லா செழிப்பா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் கிரியேட் பண்ணுவோம், அதுவும் இது உதவும். ஸோ இதெல்லாம் நீங்க பண்றது ரைட். ஆனால் நீங்க கவர்மெண்ட் பணத்தை வச்சு எதாவது பண்றீங்க, கவர்மெண்ட் பணத்தை வச்சு நீங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றீங்க. ஸோ நான் பாக்குறது எப்படின்னா, இன்னைக்கு ஒரு மாதிரி இந்த அரசியல் கட்சிகளுக்கு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. திராவிட கட்சிகளோட ஃபைனல் ஸ்டேஜ் நான் இதை பாக்குறேன். திராவிட கட்சிகள் அவங்களோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ ஒரு அரசியல் மாற்றம் வருது. அரசியல் மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது, அதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் சக்தி செய்ய முடியாத விஷயங்கள் நீங்க செய்யறீங்க. ஸோ நிறைய புதுசான விஷயங்கள்லாம் பண்றீங்க. ஸோ இப்போ க்ரோத்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஏறி வருது ஒரு பாயிண்ட் வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாக்னேஷன், தேக்க நிலை ஏற்படுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒரு வீழ்ச்சி ஏற்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களால சொசைட்டிக்கு லாபம் இருக்கு,
அதுக்கப்புறம் உங்களால லாபமும் இல்ல நஷ்டமும் இல்லைன்னு இருக்கு. இன்னைக்கு இந்த திராவிட கட்சிகளால தமிழ் மக்களுக்கு பெரிய நஷ்டம் இருக்கு. இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு பெரிய ஒரு சுமையா இருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, இவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக நம்ம இவ்வளவு பணம் செலவழிச்சிட்டு இருக்கோம். ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை இவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக செலவழிச்சிட்டு இருக்கோம். தமிழ் மக்களுக்காக நம்ம செலவழிக்கல. இந்த பணம் தமிழ் மக்களுக்காக செலவழிக்கப்பட்டிருக்கணும், தமிழ்நாட வளர்க்கறதுக்காக செலவழிக்கப்பட்டிருக்கணும். ஆனா நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இவங்களை ஜெயிக்க வைக்கணும், இவங்களை பவர்ல உட்கார வைக்கணும். இதான் நம்ம வேலை. சோ இப்ப நான் பாக்குறது என்னன்னா, அந்த டைம் முடிஞ்சது. ஒரு பாயிண்ட்ல ப்ரோக்ரஸிவா இருக்காங்க. சோ இவங்களோட தேவை இருக்கும்போது ப்ரோக்ரஸிவா இருக்காங்க. தமிழ்நாட்டில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ப்ராக்ரஸும் இல்ல, வீழ்ச்சியும் இல்ல, ஒரு மாதிரி தேக்க நிலை. இன்னைக்கு பெரிய ஒரு சுமையா மாறி இருக்காங்க. இந்த கட்சிகள் பெரிய லைபிலிட்டியா மாறிட்டு இருக்காங்க. இந்த கட்சிகளுக்கான தேவை தமிழ்நாட்டுல இன்னைக்கு போயிருச்சுன்னு பாக்குறேன். அதுதான் இது காட்டுது இந்த நம்பர்ஸ்லாம். இப்படியான இலவசங்கள் அள்ளி வீசுறாங்க. இன்னொரு பக்கம் தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு கூவமாத்துல இறங்கி போராடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள கூட்டு பேசி அவங்கள சைலண்ட் பண்ண, அவங்களுடைய கோரிக்கைகளை ஓரளவுக்கு நிறைவேற்ற இந்த அரசு தயாரா இல்லை. அப்போ பேச்சளவுல இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. திராவிடம்ன்றாங்க, சமூக நீதின்றாங்க, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஆதரவுன்றாங்க, எல்லாம் பேசுறாங்களே தவிர, ஆனா ஆக்சுவலா இவங்களுடைய நடவடிக்கைகள் பாத்தீங்கன்னா ஒண்ணு கூட அப்படி கிடையாது. சும்மா எலெக்ஷனுக்கு அன்னைக்கு ஓட்டு வாங்க என்ன பண்ண முடியுமோ அதை பண்றோமா, அவ்வளவுதான். 65 என்ன பண்ணோம், 60 என்ன பண்ணோம், அண்ணா என்ன பண்ணாரு அப்படின்னு இப்ப பேசுறாங்களே தவிர, இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றத பேசி இவங்களால ஓட்டு வாங்க முடியல. இது நவீன தீண்டாமைங்க, வேற எதுவுமே இல்லை. இது பச்சையா நவீன தீண்டாமை. இவங்களால பண்ண முடியும். இப்ப செவிலியர்கள் போராடும் போது நீங்க என்ன பண்றீங்க? அந்த போராட்டத்தை உடைக்க முடியுது உங்களால. 8000 பேருக்கு பணி நிரந்தரம் வேணும்ன்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க? 1000 பேருக்கு பணி நிரந்தரம் பண்றேன்றீங்க. ஸோ நேச்சுரலா அப்ப கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க? அப்படி ரிலாக்ஸ் ஆகி ரிவர்ஸ் போறாங்க. எல்லாருக்கும் நீங்க அதை செய்யலனாலும் கொஞ்சம் பேருக்கு செய்யறேன்னு சொன்னோடனே ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் அந்த கோவம் பார்த்தோம்னா தனியுது. அப்புறம் ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் கேட்கறாங்க அரசு ஊழியர்கள். நீங்க என்ன பண்றீங்க? ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் கொடுக்கல, ஆனா நியூ பென்ஷன் ஸ்கீம், நேஷனல் பென்ஷன் ஸ்கீமை விட கொஞ்சம் பெட்டரான ஒரு பென்ஷன் ஸ்கீமை கொடுக்குறீங்க. கொஞ்சம் பெட்டர். நீங்க ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வரல, பட் கொஞ்சம் பெட்டரான ஒரு ஸ்கீமை கொண்டு வரீங்க. இதுக்கு இப்ப இருக்கிறத விட கொஞ்சம் பெட்டரா கொண்டு வரீங்க. ஸோ அப்ப என்ன ஆகுது? கொஞ்சம் அரசு ஊழியர்களோட கோபம் கம்மியாகுது. அரசு ஊழியர்களோட கோபம் கம்மியாச்சுன்னு கூட சொல்ல முடியாது. குறைந்தபட்சம் அந்த யூனியன் லீடர்ஸுக்கு ஒரு சாக்கு போக்கு கொடுக்குறீங்க. யூனியன் லீடர்ஸை பொறுத்தளவுல கவர்மெண்ட் எதிர்த்து போறதுக்கும் உங்களுக்கு சிக்கல் இருக்கும். ஏன்னா ஓரளவுக்கு பொலிட்டீஷியன்ஸ் இந்த யூனியன் லீடர்ஸ் கையில தான் வச்சிருப்பாங்க. நம்ம ரொம்ப டீட்டெயில போனா கொஞ்சம் கைக்குள்ளதான் வச்சிருப்பாங்க. ஆனா கீழே இருந்து தொழிலாளர்களும் அழுத்தம் போடுவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க? அரசு ஏதாவது கொஞ்சம் கொடுத்தாச்சுன்னா ரைட் எல்லாம் கிடைச்சிருச்சு, எல்லாம் கூல் அப்படின்னு சொல்லி அதை காம் பண்ணிடுவாங்க. இங்க அதான் நடந்திருக்கு. அரசு ஊழியர்கள் இன்னும் கோபமா தான் இருக்காங்க. இன்னும் சில யூனியன்ஸ் பார்த்தோம்னா இதை இன்னும் ஏத்துக்கல. ஏன்னா நீங்க 10% அவங்களோட சேலரில இருந்து பிடிச்சிங்கன்னா அதை கண்டிப்பா அரசு ஊழியர்கள் ஏத்துக்க மாட்டாங்க. 50,000 ரூபாய் சேலரி வாங்குறாங்கன்னா 5,000 ரூபாய் இன்னைக்கு நீங்க மாசம் மாசம் அது கட்டணும். ஏற்கனவே அவங்களுக்கு சம்பளம் கம்மியா இருக்குன்ற கோபமும் இருக்கு. அப்ப எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 ரூபாய் போகுது, அதை கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. பட் ஓகே, கொஞ்சம் நேஷனல் பென்ஷன் ஸ்கீமோட அது கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படின்னு வரும்போது ரைட், ஓரளவுக்கு அதை சமாதானப்படுத்தியாச்சு. ஆனா இந்த மாதிரி எந்த ரிலீஃபுமே நீங்க தூய்மை பணியாளர்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. செவிலியர்கள் வரும்போது நீங்க இறங்கி வரீங்க, அரசு ஊழியர்களுக்கு நீங்க இறங்கி வரீங்க, 13,000 கோடி ரூபாய் ஒதுக்குறீங்க. தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை அவ்வளவு பெரிய சிக்கல்லாம் கிடையாது. நீங்க இவ்வளவு பணம்லாம் ஒதுக்க வேண்டியது கிடையாது. அதை நீங்க ஈஸியா அதை கையாளலாம். நீங்க எல்லாருக்கும் கொடுக்க வேண்டாம். செவிலியர்களுக்கு பண்ண மாதிரி பாதி பேருக்கு கொடுங்க. ஏதோ ஒரு பண்ணி எடுத்து நீங்க ஏதாவது சில விஷயங்கள் பண்ணலாம். அதை உடைக்கிறதுக்கு எதை என்னெல்லாமோ பண்ணலாம். குறைந்தபட்சம் அந்த சம்பளம் குறையாது அப்படின்ற உத்தரவாதமாச்சு கொடுங்க. அவங்க சொல்றாங்க எங்களுடைய சம்பளம் குறையுது, 27,000 25,000 வாங்கிட்டு இருக்கோம், எங்களுடைய சம்பளம் இப்ப 18,000 வருது அப்படின்றாங்க. அது குறையாது, உங்களுடைய சம்பளம் 25 நீடிக்கும் அப்படின்னு சொன்னா கூட குறைந்தபட்சம் அவங்களுடைய கோபம் குறைஞ்சிரும். ஆனா இவங்களை பொறுத்தளவுல அந்த மாதிரி எதுவும் பண்றதுக்கு ரெடியா இல்லை. நான் அரசு ஊழியர்களுக்கு நான் பண்ணுவேன், செவிலியர்களுக்கு நான் பண்ணுவேன், ஆனா உங்களுக்கு நான் இறங்கி வர மாட்டேன். சோ இப்ப மற்றவங்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா சாதி ரீதியான வித்தியாசம் தான். இவங்க வித்தியாசமான சாதி ரீதியான ஒடுக்குமுறையை தூய்மை பணியாளர்கள் ஃபேஸ் பண்றாங்க. ஒயிட் கலர் ஜாப் பாக்குறாங்க. ஆமா, வித்தியாசமானதுன்றதை விட ரொம்ப மோசமான ஒடுக்குமுறையை அவங்க ஃபேஸ் பண்றாங்க. நீங்களும் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்றீங்க. ஒரு அரசுன்றது ஓகே, சொசைட்டில இன்னைக்கு சாதிய ரீதியான ஒரு ஒடுக்குமுறை இருக்கு. சொசைட்டில அவங்க சாதிய ரீதியா துன்புறுத்தப்படுறாங்க. ஆனா அரசு என்ன பண்ணணும்? அப்படி பார்க்க கூடாது. அரசு அதுல இருந்து அவங்க எப்படி மீட்டு கொண்டு வரலாம், அவங்களுக்கு எப்படி வேற சலுகைகள் எல்லாம் கொடுக்கலாம், அப்படிதான் பார்க்கணும். ஆனா இங்க பார்த்தோம்னா மற்ற தொழிலாளர்கள் அரசு பார்க்கிற விதம் ஒரு மாதிரி இருக்கு, தூய்மை பணியாளர்கள் அரசு பார்க்கிற விதம் ஒரு மாதிரி இருக்கு. இது அரசு மட்டும் அப்படி பார்க்கல, மீடியாவும் அப்படிதான் பாக்குது.
மீடியா மற்ற எல்லாரும் போறாங்கன்னா அதுக்கெல்லாம் கவரேஜ் கொடுப்பாங்க, செவிலியர்களுக்கு கவரேஜ் கிடைக்கும், இப்ப அரசு ஆசிரியர்களுக்கு கவரேஜ் கிடைக்கும், இவங்களுக்கு கவரேஜே கிடைக்காது. இவங்க ஏன் இன்னைக்கு கூவத்துல இறங்குறாங்க? நான் இந்த நியூஸ் பார்க்க, நீங்க சொல்றீங்க கூவத்துல இறங்கி அவங்க போராடுறாங்க, ஏன் கூவத்துல இறங்கி அவங்க போராட வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டது? ஏன்னா நீங்க என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டீங்க. சோ அப்ப வேற வழியே கிடையாது. அப்புறம் கூவத்துல இறங்க வேண்டியது இருக்கு, பீச்ல போய் போராட வேண்டியது இருக்கு, ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க என்னெல்லாமோ பண்ண முயற்சி பண்றாங்க, என்ன பண்ணாலும் நீங்க முறியடிக்கிறீங்க. சோ வேற வழியே இல்லாம அதை பண்றாங்க. அந்த அளவுக்கு நீங்க ஏன் அந்த மக்களை பின்னுக்கு தள்ளணும்? உடனடியா பாருங்க இறங்கி வராங்க ஆசிரியர்களுக்கு. 6ஆம் தேதி ஸ்ட்ரைக்குன்னு சொன்ன உடனே 3ஆம் தேதி நீங்க என்ன பண்றீங்க? அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் ஒன்று புதுசா அறிவிக்கிறீங்க. அதுக்கப்புறம் போய் ஸ்வீட்லாம் போய் முதல்வருக்கு கொடுக்குறாங்க அந்த லீடர்ஸ்லாம். சோ அதை ஏன் இங்க பண்ண முடியல? இங்க நாங்க எங்களுக்கு வேற ஆயுதங்கள் கையில இருக்கு, அவங்கள பத்தி யாரும் பேச மாட்டாங்க. அத்திப்பட்டி மாதிரி தான், அத்திப்பட்டின்ற ஒரு கிராமம் இருந்துதான் நான் யாருக்கும் தெரியாதுன்ற மாதிரி இங்க கொஞ்சம் மக்கள் இருக்காங்க, அவங்க போராடுவாங்க ஆனா யாருக்கும் தெரியாது, மீடியாலையும் வராது, எங்கேயும் வராது. சோ இது நவீன தீண்டாமை. அதனால இதை செய்யக்கூடிய ஒருத்தங்க சமூக நீதி காவலர்களாகவோ சோசியல் ஜஸ்டிஸை பேணக்கூடியவர்களாகவோ மார்க்சிஸ்டுகளாகவோ கம்யூனிஸ்டுகளாகவோ இருக்க முடியாது. இதை பண்ணக்கூடியவங்க ஒடுக்குமுறையை ஆதரிக்கக்கூடியவங்க அதை பண்ணுவாங்க. ஸோ அதான் இங்க நடந்துட்டு. பிராண்டிங் தான் எல்லாமே, சோசியல் ஜஸ்டிஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட பிராண்டிங் தான். நீங்க ஒன்று கேட்டீங்கல்ல, நீங்க கேட்டீங்களா மகிழன் கேட்டாரா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஏன் பெரியாரை ரொம்ப அதிகமா தூக்கி பிடிக்கிறாங்க திமுக அந்த லாஸ்ட் 4 இயர்ஸ்ல? இதுக்கு முன்னாடி பெரியார் இந்த அளவுக்கு தூக்கி பிடிச்சது கிடையாது, ஏன் இப்ப பெரியார் ரொம்ப தூக்கி பிடிக்கிறாங்க? இது பிராண்டிங் எக்ஸசைஸ். சோ நீங்க பெரியார் சொன்ன விஷயங்கள் எல்லாம் எதுவும் ஆக்சுவலா பண்ணல, ஆனா தூக்கி பிடிப்பதன் மூலம் என்ன பண்றீங்க? நான் செயல்லையும் கரெக்டா அந்த மாதிரிதான் இருக்குன்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை நீங்க கிரியேட் பண்ண பாக்குறீங்க. மார்க்ஸையும் அதனாலதான் தூக்கி பிடிக்கிறீங்க, அம்பேத்கரையும் அதனாலதான் தூக்கி பிடிக்கிறீங்க. முன்னாடி அதெல்லாம் பண்ணது கிடையாது திமுக பெருசா. இன்னைக்கு மார்க்ஸை பயங்கரமா தூக்கி பிடிக்கிறது, அம்பேத்கரை பயங்கரமா தூக்கி பிடிக்கிறது, பெரியாரை பயங்கரமா தூக்கி பிடிக்கிறது, எல்லாமே பார்த்தோம்னா பேரளவுலதான், இமேஜ் பில்டிங் தான். நாங்கள் பெரியார் வழி வந்தவர்கள், நாங்கள் மார்க்ஸ் வழி வந்தவர்கள், அம்பேத்கர் வழி வந்தவர்கள், அப்படி சொல்றது ஈஸி இல்ல. சோ நீங்க என்ன பண்றீங்க? இமேஜ் பில்டிங் பண்றீங்க. சோ இன்னைக்கு ஏன் பெரியார் ரொம்ப தூக்கி பிடிக்க வேண்டிய தேவை வருதுன்னா, நீங்க பெரியாரோட கொள்கையை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆனா அதெல்லாம் கவர் பண்றதுக்கு இந்த மாதிரியான இமேஜ் பில்டிங் உங்களுக்கு தேவைப்படுது. ஓகே, அடுத்ததாக அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு இருந்தாரு. நேற்று புதுக்கோட்டையில மீட்டிங் பிரம்மாண்டமாக போட்டிருந்தாங்க. 26ல் நம்ம கண்டிப்பாக என்டிஏ தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சே ஆகணும் அப்படின்றத பேசியிருந்தாரு. அப்புறம் திமுக மீது நிறைய குறைகள் சொல்லியிருந்தாரு, ஊழல் நடக்குது, நிறுவனங்கள் கிட்ட கமிஷன் வாங்குறாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. இன்னொன்னு சொல்றாரு என்னன்னா, 21ல் என்டிஏ தமிழ்நாட்டில் போட்டி போட்டாங்க, அண்ணா திமுக பாஜக கூட்டணி வச்சு போட்டி போட்டாங்க. அதே கூட்டணி 24லையும் தொடர்ந்து இருந்தது அப்படின்னா 26 சீட் லோக்சபா சீட்டு நம்ம ஜெயிச்சிருப்போம், மிஸ் பண்ணிட்டு நம்ம 26 நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. சோ எப்படி பாக்குறீங்க? மிஸ் பண்ண மாட்டாங்களா? அதான் அந்த ஸ்டேஜ்ல பக்கத்துல உட்காந்துட்டு தான் சொல்லியிருக்கணும். அண்ணாமலை. ஆமா, 24ல ஏன் கூட்டணி உடைஞ்சது? அண்ணாமலை தான். எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க நிறைய பேசுனீங்க. ஸோ நான் கூட்டணி வச்சிருக்கக்கூடிய கட்சிக்கு நீங்க பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா எலெக்ஷன் முன்னாடி கூட்டணி உடையதான் செய்யும். இப்ப எப்படி இருக்கீங்க? 26 எலெக்ஷன்ஸ் வரப்போகுது, இந்த வருஷம் வரப்போகுது. இப்ப நீங்க அதிமுகவை சீண்டக்கூடிய விஷயங்கள் எதுவும் பண்ணல. அதே மாதிரி 24ல இருந்திருந்தீங்கன்னா கூட்டணி இருந்திருக்கும். நீங்க சொன்ன மாதிரி மேபி 20+ சீட்ஸ் மேபி ஜெயிச்சிருக்கலாம், எனக்கு தெரியல, மேபி ஜெயிச்சிருந்திருக்கலாம். ஸோ அதனால அது ஏதோ எதர்ச்சியா நடந்த விஷயம் கிடையாது, அது பாஜகவோட தவறு. அப்படி ஒரு இண்டிவிஜுவலை மட்டுமே கூட நம்ம சொல்ல முடியாது, அதையும் தாண்டி சில விஷயங்களும் இருந்திருக்கும். பட் இதுவும் ஒரு ஃபேக்டர். ஒரு கூட்டணி உடையுதுன்னா வெறும் ஒரு இண்டிவிஜுவல் சார்ந்த ஒரு விஷயமும் கிடையாது, அது அதை தாண்டியும் வேற ஃபேக்டர்ஸும் இருந்திருக்கும். பட் இப்ப என்னன்னா, இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவுல அமித்ஷா அவர்கள் இங்க வந்துதான் அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. தமிழ்நாட்டுல ஊழல் இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும், குடும்ப அரசியல் இருக்குதுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் அமித்ஷா வந்துதான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, இதெல்லாம் நமக்கே தெரியும். பட் தமிழ் மக்களை பொறுத்தளவுல எதிர்பார்ப்பு என்னவா இருந்ததுன்னா, பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் இங்க ஏதோ பெருசா நடக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா இன்னும் பார்த்தோம்னா பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர அந்த பாம்பை வெளிவிட மாட்டேங்கிறாங்க இன்னும். பாஜக அதிரடியா எதுவும் செய்த மாதிரி தெரியல. சோ அதனால இதெல்லாம் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நமக்கு தெரியல. பாஜக கொஞ்சம் குவைட்டா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. மற்ற ஸ்டேட்ஸ்ல அக்ரெசிவா ஒர்க் பண்ண மாதிரி இங்க ஒர்க் பண்ண மாதிரி தெரியல பார்க்கும்போது. இப்போதைக்கு பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தெரியுது. நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல போறாங்க, மத்திய தலைமை பாஜகவுடைய மத்திய தலைமை தமிழ்நாட்டில் சீட் பண்றாங்க, கூட்டம் போடுறாங்க, எடப்பாடியை மீட் பண்றாங்க, பேசுறாங்க.
தொகுதி பங்கீடுலாம் வர நடந்ததாக சொல்லப்பட்டு. ஸோ கொஞ்சம் வேகமா தானே இருக்காங்க இல்லையா? காங்கிரஸ் தலைவர்கள் அந்த அளவுக்கு காட்டுற மாதிரி தெரியல வேகம். அது ஒன்றும் பெரிய நியூஸ் கிடையாது. இப்ப தமிழ்நாடை பொறுத்தளவுல ஒன்றும் இல்லை. நீங்க வந்து இங்க ஒரு கூட்டம் போடுறீங்க, பேசுறீங்க, போறீங்கன்னா மீடியா உங்களை பத்தி பெருசா பேச மாட்டாங்க. பேசினாலும் நெகட்டிவா தான் பேசுவாங்க. தமிழ்நாட்டுல மீடியா எல்லாம் பார்த்தோம்னா திமுகவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஸோ நீங்க வந்துட்டு போறதால பெரிய இம்பாக்ட் ஏற்பட போறது கிடையாது. ரெண்டாவது, இப்ப அமித்ஷா அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த உடனேயும் இப்ப லெட்ஸே நேரு வரான்னு வச்சுப்போம் ஒரு காலத்துல தமிழ்நாட்டுக்கு. அவரு ஒரு பெரிய ஒரு தலைவரா பார்த்திருப்பாங்க. நேரு வராருன்னா அதுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கு. எனக்கு என்னமோ அமித்ஷா அவர்கள் இங்க வர்றதால பெரிய ஒரு பூஸ்ட் கிடைக்கிற மாதிரி நீங்க பாக்குறீங்களா பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல? எனக்கு என்னமோ அப்படி எதுவும் இருந்த மாதிரி தெரியல. ஓகே, நீங்க நினைக்கிறீங்களா ஒரு அமித்ஷா இங்க வரதால ஒரு பெரிய எழுச்சி தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு ஏற்படும் அப்படின்ற மாதிரி? அதுக்கு வாய்ப்பு எனக்கு என்னமோ அந்த மாதிரி தோறல. ஏன்னா நான் பார்த்த லெவலில் இவங்களால பெருசா தமிழ் மக்களோட கனெக்ட் ஆக கூட முடியலன்னு தான் நான் பாக்குறேன். அமித்ஷா பேசுற ஸ்டைல் மேபி இப்ப மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள்லாம் நார்த்ல பேசும்போது அங்க கனெக்ட் ஆக முடியும். ஏன்னா அது அந்த பகுதி மக்களுக்கான லீடர்ஸ் அவங்கலாம். ஸோ அவங்க ஆக்ரோஷமா பேசுற இந்த விஷயங்கள் ஆனா கல்ச்சரலி டிஃப்ரெண்டா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே பேசுவாரு, அது மட்டும் புரியும். ஆனா இங்க வந்து அவர் பேசுற டோன் வேற மாதிரி இருக்கும், இங்க டிரான்ஸ்லேட் பண்றவங்க டோன் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அவங்க ஒரு ஸ்பீக்கரா இங்க வந்து பேசி பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியுமான்னு தெரியல. பட் இப்ப என்னன்னா அவங்க கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். பட் நான் பார்த்த அளவுல பீகார்ல அவங்க போட்ட எஃபர்ட்லாம் இங்க போட்ட மாதிரி தெரியல. பட் இன்னும் டைம் இருக்கு, பார்ப்போம். இன்னும் 3 மாசம் இருக்கு, டைம் இருக்கு. வேற என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். ஆனா திமுக கூட்டணி மாதிரி ஒரு ஜெல் ஆகிற மாதிரி இது தெரியல எனக்கு. எடப்பாடி போயிட்டு நேத்து அமித்ஷா அவர்களுடைய கூட்டத்துல கலந்துக்கல, அவர் தனியா ஏதோ ஒரு கூட்டம் போட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா திமுக அப்படி பார்க்க முடியாது. எல்லாருமே டக்குன்னு ஒண்ணு கூடுவாங்க, ஒரு நோக்கத்தை நோக்கி நகருவாங்க. ஆனா இங்க அப்படி தெரியல. ஒரு பக்கம் ஓடு, நான் ஒரு பக்கம் ஓடுறேன், கேட்டா கூட்டணின்னுவோம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்குல்ல. இதுல சிக்கல் என்னன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. ஒண்ணு, காங்கிரஸை பொறுத்தளவுல காங்கிரஸ் வந்து ஒரு விதமான ஒரு கொஞ்சம் கேர்ஃபுல்லான வார்த்தையை யூஸ் பண்ணும், ஒரு வீழ்ச்சியில் இருக்கக்கூடிய கட்சி தான். இதுக்கு டேட்டா இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் காங்கிரஸோட ஓட் ஷேர் பார்த்தோம்னா கம்மியாகிட்டே தான் இருக்கு. இந்த லாஸ்ட் 20 இயர்ஸ்ல டெஃபினட்டா காங்கிரஸோட ஓட் ஷேர் கம்மியாயிருக்கு. அதை சரி செய்யணுன்ற முயற்சியும் காங்கிரஸ் எடுக்கல. சோ அதனால திமுகவுக்கு காங்கிரஸ் பார்ட்டியால ஒரு த்ரெட்டும் கிடையாது. காங்கிரஸ் கட்சி நாங்க உங்களுக்கு எதிராக எதுவும் பண்ணிட மாட்டோம், நாங்க எங்க இடத்த தக்க வச்சுக்கிறது கூட நாங்க முயற்சி பண்ண மாட்டோம்ன்ற இடத்துலதான் இருக்காங்க. சோ அதனால திமுக காங்கிரஸோட சேர்ந்து பயணிக்கிறதுல சந்தோஷம் தான் படுவாங்க. ஏன்னா கெலப்பு காங்கிரஸுக்கு தான். காங்கிரஸ் கட்சியை பலவீனப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. 60 சீட் கண்டெஸ்ட் பண்ண காங்கிரஸ் இன்னைக்கு 25ல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. இந்த எலெக்ஷன் இன்னும் கம்மியாகலாம்னு கூட சொல்றாங்க. ஆனா இப்ப அதிமுகவை பொறுத்தளவுல அதிமுக ஃப்ரீயா அப்படி டீல் பண்ண முடியாது பாஜகவை. ஏன்னா பாஜகவோட டார்கெட்டே ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான். அவங்க டார்கெட் பண்றது அதிமுக ஓட்ஸ் தான் டார்கெட் பண்றாங்க. சோ அந்த ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னா அதிமுக தான் மூணாவது அதிமுக இடத்த அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க அவங்க. சோ அப்ப அமித்ஷாவும் சரி, மோடியும் சரி, அண்ணாமலையும் சரி, நயனார் நாகேந்திரனும் சரி, இவங்கெல்லாம் நல்லா வேகமா ஒர்க் பண்ணாங்கன்னா பாஜக வளருதுன்னா அதனால பாதிக்கப்பட போறது திமுக கிடையாது, அதிமுக தான். அதிமுக தான் ஆட்சிக்கு வரும். அதிமுக ஆட்சி வரும், அது ரைட். இந்த எலெக்ஷன்ல நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நான் சொல்றது லாங் டேர்ம்ல பாஜகவுக்கு ஒரு 5% ஓட் தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பாதிப்பு யாருக்கு? அதிமுகவுக்கு தான். அவங்க இன்னும் மைனாரிட்டி ஓட்ஸ் உடைக்க போறது இல்ல, இல்லைன்னா திமுக கூடிய மற்ற பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் உடைக்க போறது இல்லை. அவங்க திமுக எதிர்ப்பு வாக்குகளை வச்சிருக்கக்கூடிய அதிமுகவோட ஓட்ஸ் தான் அவங்க உடைக்க போறாங்க. ஸோ அந்த வகையில இந்த எலெக்ஷன்ல அவங்களுக்கு தேவை, ரைட். அதனால சேர்த்துக்கிறாங்க. நான் இதை சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, காங்கிரஸ் பார்ட்டி ஒரு வைப்ரண்டான பார்ட்டியா இல்லை, பிஜேபி ஒரு வைப்ரண்டான பார்ட்டியா இருக்கு. பிஜேபியோட ஐடியாலஜி தப்பு, பிஜேபி நான் ஏத்துக்க மாட்டேன்னா செகண்டரி. ஆனா பிஜேபி வைப்ரண்டான ஒரு பார்ட்டி. பிஜேபி நிறைய ஆக்டிவான தொண்டர்கள் இருக்காங்க, களத்துல அவங்க வேலை செய்வாங்க, சோசியல் மீடியால வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அவங்க ஐடியாஸை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க, ஓரளவுக்கு ஆக்டிவான லீடர்ஷிப் இருக்கு. காங்கிரஸுக்கு அதெல்லாம் கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது திமுகவுக்கு காங்கிரஸால பிரச்சனை கிடையாது, ஆனா அதிமுகவுக்கு பிஜேபியால பிரச்சனை இருக்கு. அதனாலதான் அதிமுகவை பொறுத்தளவுல பிஜேபியை ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சிருக்கணுன்ற அந்த தேவை இருக்கு. போன எலெக்ஷன்ல ஓரளவுக்கு கண்டெயின் பண்ணிட்டாங்க 21ல. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது இன்னும் ரொம்ப டஃபா டீல் பண்ணி கண்டெயின் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. மோடியா லேடியா எல்லாம் கேட்டாங்க. ஆமா. சோ அவங்களுக்கு அந்த தேவை இருக்கு அதிமுகவுக்கு. இன்னைக்கு சில காரணங்களால அந்த அளவுக்கு எஃபெக்டிவா அதிமுகனால பண்ண முடியல. அதிமுகவுக்கு பாஜகவோட தேவையும் இருக்கு இன்னைக்கு.
பெரிய அளவுல தேவை இருக்கு. ஏன்னா ஏற்கனவே விஜய் உடைக்க போறாரு ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை, சீமானும் உடைக்க போறாரு. இதுல பாஜகவையும் பிரிச்சு நிக்க முடியாது, பாஜகவையும் தனியா போட முடியாது. ஸோ அதனால சேர்ந்திருக்க வேண்டிய தேவை இருக்கு. அட் த சேம் டைம் பாஜகவை கண்டெயின் பண்ண வேண்டிய தேவையும் இருக்கு. நீங்க பாஜகவை கட்டுக்குள்ள வைக்கலன்னா உங்க ஓட்டை உடைச்சிருவாங்க அவங்க. ஸோ அதனால இது நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்மூத்தா ஜெல்லாகி போகாது. அது போக திமுக அலையன்ஸ் பொறுத்தளவு ஓரளவுக்கு ஒரு ஐடியாலஜிக்கலா எல்லாருக்கும் ஒரு சிங்கிள் அஜெண்டா தான் பாஜக எதிர்ப்பு அப்படின்ற விஷயம் தான். திரும்பவும் அதை பேசுவாரு, கம்யூனிஸ்டுகளும் பேசுவாங்க, காங்கிரஸும் பேசுவாங்க, இவரு வைகோவும் அதை பேசுவாரு, மெயினாட்டில் எல்லாருமே பேசுவாங்க. ஸோ அங்க எந்த சிக்கலுமே கிடையாது. இங்க இவங்களை சேர்க்கக்கூடிய யூனிஃபைங் ஃபேக்டர்னா என்ன அப்படின்ற ஒரு ஆன்டி-டிஎம்கே தான், வெறும் ஆன்டி-டிஎம்கே மட்டும்தான். நான் சொல்றது ஐடியாலஜிக்கலா ஜெல் ஆகிறதுக்கான ஃபேக்டர்ஸ் இல்லை. நீங்க ஆன்டி-டிஎம்கே நீங்க சொன்னாலும் உங்களுக்குள்ள நிறைய வேறுபாடுகள் இருக்கு. நீட்னா என்ன பண்ணுவீங்க, அதிமுக ஸ்டாண்ட் என்ன, பாஜகவோட ஸ்டாண்ட் என்ன, அந்த டிஃபரன்ஸ் இங்க பெருசா கிடையாது. ஒரு காலத்துல காங்கிரஸ் பார்ட்டி பவர்ஃபுல்லா இருக்கும்போது அந்த சிக்கல் இருந்திருக்கும். இன்னைக்கு காங்கிரஸ் பார்ட்டியை யாரும் கேட்க மாட்டாங்க, நீங்க தானே கொண்டு வந்தீங்களா கேட்க மாட்டாங்க. காங்கிரஸ் பார்ட்டி தான் ஃபீல்டே இல்லை, கேட்டாலும் பேச ஆளு கிடையாது. ஆமா, சரி அடிச்சாலும் அடிச்சுட்டு போங்கன்னு விட்டுருவாங்க, அவ்வளவுதான். சரி ஏதோ ஒன்று திட்டிட்டு போங்க, அவ்வளவுதான் விட்டுருவாங்க. அதனால இன்னைக்கு காங்கிரஸ் பார்ட்டி பெரிய லைபிலிட்டி கிடையாது டிஎம்கேவுக்கு. ஆனா சில இடங்கள்ல பாஜக அதிமுகவுக்கு ஒரு லைபிலிட்டியாவும் இருக்காங்க. ஸோ இந்த சிக்கல்லாம் இருக்கு. ஸோ அதனால இந்த அலைன்ஸ் ஜெல்லாகி போற மாதிரி அந்த அலைன்ஸ் ஸ்மூத்தா ஜெல்லாகாது. அது குறிப்பா முக்கியமான காரணம் என்னன்னா பாஜக ஒரு க்ரோயிங் பார்ட்டியா இருக்கு, பாஜக ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பா பாஜக ஒரு க்ரோயிங் பார்ட்டியா இருக்கும்போது டெஃபினட்டா இது ஸ்மூத்தான ஒரு அலைன்ஸா ஜெல்லாகாது. அதிமுகவுக்கு எப்பவுமே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பாங்களே, இவங்க நம்ம ஓட்ட உடச்சுக்கிட்டே இருக்காங்களே. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, டிஎம்கே பிடிக்கல அப்படின்னு என்டிஏக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அது வேற கதை. ஆனா பிஜேபி பிடிக்குதுன்னு என்டிஏ ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அது வேற கதை இல்லை. ஸோ அந்த சூழலுக்கு தள்ளிடக்கூடாத மக்களை அப்படின்னு பாக்குறாங்களா ஏடிஎம்கே? அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு இப்ப நீங்க சொல்றது ஒரு ஐடியாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க அணுகுறீங்க. ஒரு பெரிய ஒரு ஐடியாலஜிக்கல் ஹெரிட்டேஜ் வந்து ஒரு பெரிய ஒரு ஐடியாலஜிக்கல் பார்வை ஹிஸ்டாரிக்கலாவே ஏடிஎம்கேக்கு பெருசா இருந்தது கிடையாது. அவங்க சிம்பிள், அவங்க எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டி. என்னோட ஓட் பேஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும், அதிமுகவோட ஓட் பேஸ் என்னன்றது கட்சி தலைமைக்கும் தெரியும், கீழக்கு தொண்டர்களுக்கும் தெரியும். அதை கட்டி காக்கும் லோக்கல் நிர்வாகிகளுக்கும் தெரியும். இப்போ ஒரு கவுன்சிலர் இருக்காருன்னா அவரோட தொகுதியில பாஜக வளருன்னு அவருக்கு தெரியும். நம்ம அரசியல் அவங்க கையில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க, ஸோ நமக்கு அரசியல் பண்ண சிக்கலா இருக்கு. ஏன்னா இப்ப லோக்கல்ல ஒரு அதிமுக கவுன்சிலர் இருக்காருன்னா அவருக்கு சில விஷயங்கள் நல்லா இருக்கும். அவரோட ஓட் பேஸ் என்னன்னு தெரியும், எப்படி இந்த ஓட்ஸ் எல்லாம் வாங்கணும்னு தெரியும், யார் யார் நமக்கு ஓட் போடுவாங்க, எல்லாமே அந்த லோக்கல் அரசியல்லாம் தெரியும். ஆனா பாஜக காரங்க மாதிரி ஆக்டிவா இருக்க மாட்டாரு, அவரு அக்ரஸிவா இருக்க மாட்டாரு. பாஜக காரங்க கொஞ்சம் அக்ரஸிவா பேசுவாங்க, இந்த இஷ்யூ அந்த இஷ்யூன்னு பேசுவாங்க. இதெல்லாம் சாதாரண ஒரு அதிமுக தொண்டர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டார். அவரு ஓட்ட சேர்க்கறது இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு சாதாரணமா போவார், அவ்வளவுதான். ஸோ அப்ப அவங்களை டீல் பண்ண கஷ்டம். பாஜக காரங்க ஒரு 4 பேர் ஒரு தொகுதிக்குள்ள வராங்க, இல்லாட்டி ஒரு வார்டுக்குள்ள வராங்கன்னா அவங்களை டீல் பண்ண எங்களுக்கு கஷ்டம் இருக்கும். ஸோ அதனால பாஜகவோட குரோத் வர வர அதிமுகவுக்கு அது சிக்கல் தான். அந்த ஒரு சந்தேக பார்வையோட தான் அவங்க பாஜகவை எப்பவுமே அணுகுவாங்க. இந்த எலெக்ஷன்ல அவங்களுக்கு தேவை இருக்கு, அதனால 2 பேரும் சேர்ந்திருக்காங்கன்றதுலாம் ஓகே. அதனால பாஜக குரோயிங் பார்ட்டியா இருக்கிறதால குரோவாக அதிமுகவுக்கு சிக்கல் தான். காங்கிரஸோடைய மணிக்கம் தாக்கூர் எம்பி அவர் ஒரு பதிவு போட்டிருக்க ஸ்தலத்துல என்ன சொல்றாருன்னா, அதிகாரம் மட்டும் அல்ல அதிகார பகிர்வும் விவாதிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது அப்படின்றத ஒரு விஷயம் போட்டிருக்காரு. ஷேர் ஆஃப் பவர் அப்படின்றத போட்டிருக்காரு. ஒரு ஊடகத்தினுடைய ஒரு கருத்து கணிப்பு ரிலீஸ் ஆயிருது. ஸோ அதை எடுத்து போட்டு சொல்லியிருக்காரு, எல்லாருக்குமே இங்க ஒரு ஓட் பர்சன்டேஜ் ஆனது இருக்கு, தனியா நின்னா யாருமே ஜெயிக்க முடியாது, எல்லாரும் கூட்டு சேர்ந்து நிற்கும் பொழுதுதான், ஒத்த கருத்து கொண்டவங்க கூட்டு சேர்ந்து நிற்கும் பொழுதுதான் இந்த கூட்டணியை அவங்க வீழ்த்த முடியும், அந்த கூட்டணியை இவங்க வீழ்த்த முடியும், தனியா நின்று யாராலையும் வீழ்த்த முடியாது அப்படின்றத சொல்றாரு. அதனால அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படின்றது முக்கியம்தான், அதை விட முக்கியமானது அதிகார பகிர்வு. ஸோ அப்படின்றாரு. உங்ககிட்ட நிஜமாவே பவர் இருக்குன்னு அப்படி பேசிட்டு இருக்க மாட்டீங்க. உங்ககிட்ட கூடிய பலத்தை ப்ரூவ் பண்ணி அதிகார பகிர்வை நடத்தி காட்டியிருப்பீங்க. இப்படி பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மாதிரியான கருத்து கணிப்பு முடிவுகளை ஷேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நிஜமாவே உங்ககிட்ட பவர் இருக்குன்னா இன்னைக்கு திமுக நீங்க வழி கொண்டு வந்திருப்பீங்க. திமுக உங்களுக்கு வழி கொண்டு வர முடியலனாலே உங்ககிட்ட பவர் இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. பேச்சுன்றதே ஒரு பலவீனத்தோட வெளிப்பாடு தான். உங்களால ஆக்ஷன்ல இறங்க முடியலையே. இப்ப பொலிட்டிக்ஸ்ன்றது பவர் கேம்ங்க.
பொலிட்டிக்ஸ்ன்றதே பவருக்கான ஒரு கேம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட ஒரு 5% ஓட்டு இருக்கு. அந்த 5% இல்லாம திமுகனால சர்வேவே ஆக முடியாதுன்னா யூஸ் பண்ணி வாங்கிருங்க. அப்ப திமுக ஜெயிக்கணும்னா காங்கிரஸ் தேவை, 5% ஓட்டு தேவை அப்படின்னா ரைட்டு, உண்மையாவே அந்த தேவை இருக்கு. ஆனா அதே மாதிரி காங்கிரஸுக்கும் திமுகவோட தேவை இருக்குல்ல. நாளைக்கு 29 வரும்போது என்ன பண்ணுவாங்க காங்கிரஸ் பார்ட்டி? ரைட், இன்னைக்கு என்கிட்ட அந்த பவர் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நான் இன்னைக்கு திமுகவை நெருக்கிட்டேன் அப்படின்னா 29 நீங்க மாட்டிப்பீங்க. ஸோ அதனால உங்களுக்கும் அதுல ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கிறதால நீங்க அமைதியா இருக்கீங்க. ஸோ அதனால காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவுல சுத்தி சுத்தி இப்படி பேசிக்கிட்டே இருக்காம ஆக்சுவல் ஸ்ட்ரென்த் என்னன்றதை காட்டுங்க. நீங்க நிஜமாவே உங்ககிட்ட அந்த லெவரேஜ் இருக்கு, பவர் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணுங்க. பொலிட்டிக்ஸ் அதுதான். இப்படி நீங்க பேசிட்டு இருக்கீங்கனாலே உங்களால முடியல. டிபார்ட்மெண்ட் ஒரு படம் இருக்குல்ல, அதுல ஒரு நல்ல டயலாக் வரும். ஸ்கார்சசி படம். ஸ்கார்சசி படம். அதுல இஃப் யூ குட் யூ வுட் அப்படிம்பாரு. உன்னால முடியும்னா நீ செய்வ, பேசிட்டு இருக்க மாட்டேன்றது அர்த்தம். ஒரு சின்ன ஒரு அழுத்தம் போட்டு ஒரு 2-3 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கணும்னு பாக்குறாங்களோ, அது அவ்வளவு போதும்னு நினைக்கிறாங்களா? அவ்வளவுதான் இருக்கும். என்னோட நம்பிக்கை என்னன்னா, என்னோட ஒரு கெஸ் என்னன்னா, காங்கிரஸுக்கு மேபி சீட்ஸை கம்மி பண்ண கூட திமுக யோசிக்கலாம். ஏன்னா திமுக கூட்டணியை விரிவுபடுத்த முயற்சி பண்றாங்க. அப்ப காங்கிரஸுக்கு சீட்ஸ் கம்மியா இருக்கும் வாய்ப்பு இருக்கு. திமுகவுக்கு அடுத்து யார் நிறைய சீட்ஸ்ல உட்கார்றா? காங்கிரஸ் தான். ஆமா. சோ அப்ப சனாதனத்தை விழுத்து காங்கிரஸ் ஒரு 5 சீட்டை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஏன்னா இப்ப திமுக பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அவங்க கம்மியா கண்டெஸ்ட் பண்ண நினைக்க மாட்டாங்க. கண்டிப்பா சிங்கிள் மெஜாரிட்டி வேணும், அதெல்லாம் யோசிப்பாங்க. நிறைய சீட்ஸை கண்டெஸ்ட் பண்ணதான் அவங்க விருப்பப்படுவாங்க. அதே மாதிரி தொண்டர்களும் விரும்புவாங்க. ஆமா. அதே மாதிரி மற்ற கட்சிகளை உள்ள கொண்டு வரணும்ன்றது திமுக விருப்பமா இருக்கு. அப்ப திமுகவோட கையில இருக்கக்கூடிய சீட்ஸை டச் பண்ண மாட்டாங்க. இப்ப வேற யாரோட மீனை டச் பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸோட சீட்ஸ் டச் பண்றதுதான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ அப்ப ஏற்கனவே நம்ம கையில இப்ப கம்மியான சீட்ஸ் தான் இருக்கு. ஒரு காலத்துல நிறைய சீட்ஸ் வாங்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு ரொம்ப சுருங்கிட்டோம். இவங்க போற போக்க பார்த்தா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறைந்தபட்சம் இந்த மாதிரிலாம் பேசணும்னா இருக்கிற சீட்ஸை தக்க வச்சுக்கலான்னு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதிகமா டிமாண்ட் பண்ற மாதிரி டிமாண்ட் பண்ணீங்கன்னா நாளைக்கு நெகோசியேஷன் உட்காரும் போது சரி ரைட்டு, நாங்க அப்ப இந்த அதிகார பகிர்வு கோரிக்கையெல்லாம் விட்டுறோம், இருக்கிறத நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இறங்கி வர மாதிரி இருக்கும்ல, அதுக்குதான் யூஸ் பண்ணலாம் அதெல்லாம். ஓகே. பிளஸ் நீங்க இப்ப இந்த சிறிய கட்சிகள் அவங்களோட தனித்துவத்தை இழந்துட்டாங்க. அவங்க போய் இன்னைக்கு திமுகவோட சண்டை போடுற இடத்துல எல்லாம் இல்ல. நான் சொல்றது மற்ற கட்சிகளுக்கும் அதே தான். கம்யூனிஸ்டுகள் என்ன ஆனாங்கன்னே தெரியல. சொசைட்டில என்னெல்லாமோ நடந்துட்டு இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், அது இது நடந்துட்டு இருக்கு. இவங்க காலத்துல எங்கேயுமே இல்லை. இவங்களை நம்ம பார்க்கவே முடிய மாட்டேங்குது. பொலிட்டிக்கல் பார்ட்டினா இவங்களுக்கு பொலிட்டிக்கல் பவரும் இருக்கு. வெறுமனே நாங்க யூனியன் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டு இருக்கோன்றது வேற, யூனியன் வேற, அரசியல் வேற. அதனாலதான் உங்களுக்கு யூனியனும் இருக்கு, பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இருக்கு. ஸோ பார்ட்டியா நீங்க என்ன பண்றீங்கன்றது ரொம்ப அவசியம். இவங்களுக்கு பெருசா அதெல்லாம் எதுவும் பண்ண முடியல. ஸோ அதனால திமுகன்ற கட்சி இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. திமுக கட்சியை சார்ந்து இவங்க எல்லாம் இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பெருசா அவங்க கையில லெவரேஜ் இல்லை. நேத்தை விட இன்னைக்கு லெவரேஜ் கம்மியா இருக்கு. ஓகே. அப்ப இந்த ஷேர் ஆஃப் பவர் வாய்ப்பு இல்லையா? ஷேர் ஆஃப் பவர்லாம் வாய்ப்பு இல்லை தான் நினைக்கிறேன். அப்படியே இருந்தாலும் மேபி அந்த சைடு வாய்ப்பு இருக்கு. இங்க திமுக கொடுப்பாங்களான்னு தெரியல. ஆனா ஒண்ணு, இப்ப அதிமுக அதிகார பகிர்வுக்கு இறங்கி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த திமுக இறங்கி வர வேண்டியிருக்கும். ஆனா அப்படி இறங்கி வராங்க அப்படின்னா வீக் ஆயிட்டாங்க அப்படின்ற ஒரு பார்வை. கண்டிப்பா திராவிடம் வீக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆமா. ஓகே. ஏன்னா இப்ப அதிமுக அதை கொடுத்துட்டாங்கன்னா அடுத்தது இன்னும் ஒரு லட்சம் கழிச்சு அதிமுகவும் இறங்கி வர வேண்டியிருக்கும். அது ஒரு நார்மலான ஒரு விஷயமா மாறிடும். இப்ப ஏன் இந்த பேச்சு வருது? ஏன்னா திராவிடம்ன்ற அந்த மார்க்கெட் பார்த்தோம்னா சுருங்கிட்டு இருக்கு. இப்ப நான் திமுக ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதனால காங்கிரஸால நெகோசியேட் பண்ண முடியலன்ற வார்த்தை யூஸ் பண்ணேன். அது நான் சொல்ல வர்றது என்னன்னா, இன்னைக்கு எதிர்கட்சிகள் வீக்கா இருக்காங்க, மீடியா வீக்கா இருக்காங்க, திமுக கூட்டணி கட்சிகள்லாம் வீக்கா இருக்காங்க. சோ ரிலேட்டிவ் டேர்ம்ஸ்ல பார்க்கும்போது திமுக ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா வெறுமனே திமுக பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா 20 இயர்ஸ்க்கு முன்னாடி திமுக இருந்த லீடர்ஷிப் இல்ல, 20 இயர்ஸ்க்கு முன்னாடி திமுகவுக்கு இருந்த கேடர் பேஸ் இல்ல, 20 இயர்ஸ்க்கு முன்னாடி திமுக இருந்த ஐடியாலஜி இன்னைக்கு இல்ல, அந்த ஐடியாலஜி பிடிப்பு இன்னைக்கு இல்ல. சோ திமுகவும் டைல்யூட் ஆயிருக்காங்க. ஆனா ரிலேட்டிவா பார்க்கும்போது இப்ப 4 பாக்ஸஸ் இருக்காங்க, 3 பாக்ஸஸ் வீக்கா இருக்காங்கன்னா ஒருத்தர் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருப்பார்ல. 4 பேருமே ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா அந்த நான் சொன்ன அந்த ஒரு பாக்ஸர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்க மாட்டார். அந்த கேம் தான் இங்க. மற்றவங்க எல்லாம் ரொம்ப வீக்கானதால திமுக இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்காங்க. ரிலேட்டிவ் டேர்ம்ஸ்ல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்காங்க. சோ அதனால திராவிடம்ன்ற அந்த அரசியலே இன்னைக்கு வீக் ஆயிட்டு இருக்கு ஓவராலா. அதனாலதான் பாஜக வளர்ந்துருக்கு, அதனாலதான் என்டிகே வளர்ந்துருக்கு, அதனாலதான் டிவிகேனால தைரியமா உள்ள வர முடியுது. சோ இவங்க எல்லாம் சேர்ந்தாலே ஒரு 30% ஓட்ஸ் வரைக்கும் டார்கெட் பண்ண முடியும். திராவிடத்தோட எந்த தொடர்பும் இல்லாதவங்க எல்லாம். இன்ஃபேக்ட் இவங்க எல்லாருமே ஒரு வகையில பார்க்கும்போது ஆன்டி டிஎம்கேவாவும் இருக்காங்க.
ஸோ அப்ப நடக்கத்தானே செய்யும். இப்ப மாணிக்கம் தாக்கர் சொல்ற மாதிரி கூட்டணிலாம் இல்லாம திமுக வெல்ல முடியாது. அது உண்மைதான், வெல்ல முடியாதுதான். காங்கிரஸுக்கும் தேவை இருக்குல்ல. திமுகவோட காங்கிரஸுக்கு கூட்டணிக்கான தேவை அதிகமா இருக்குல்ல. காங்கிரஸ் கிட்ட நீங்க 100 சீட்ஸ் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி 50, ஏறக்குறைய 50 தான் இருந்தது. அப்ப இங்க யாருக்கு அதிகமா தேவை இருக்கு? நேஷனல் லெவல்ல அதிகாரத்தை கைப்பற்றணும்னு நீங்க கனவு காணும்னா கூட உங்களுக்கு ரீஜனல் பார்ட்டிஸ் தேவை. அதுலயும் குறிப்பா திமுக தேவை. 100% ஸ்ட்ரைக் ரேட்டுங்க 24ல. இதெல்லாம் யாரு கொடுப்பா உங்களுக்கு? 100% ஸ்ட்ரைக் ரேட். 19ல ஒரு சீட் மட்டும் தோக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அலைன்ஸ். ஸோ அப்ப நீங்க எப்படி அந்த ஒரு பார்ட்டியை நீங்க விட முடியும்? ஸோ நேஷனல் லெவலில் நீங்க பவருக்கு வரணும்னா திமுக கண்டிப்பா தேவை. ஸோ அதனால எனக்கு என்னமோ இவங்களா கூட்டணி உடைப்பாங்கலாம் தோணல. ஆனா அவங்களுக்கு ஒரு டவுட்டும் இருக்கும். திமுக ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்மளை கழட்டி விடுவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற அந்த டவுட்டும் இருக்கும். ஏன்னா திமுக பல ஆண்டுகளா இப்ப அதிகாரத்தை ருசிக்காம உட்கார்ந்துருக்காங்க மத்தியில. ஆமா, மத்தியில கையில எம்பிஸ் இருக்காங்கன்னா பவர் ஷேர் பண்ண முடியல. அந்த ஒரு ஏக்கமும் திமுகவுக்கு இருக்கும். ஸோ வாய்ப்பு கிடைச்சா அந்த சைடு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஒரு பார்வையும் இருக்கும். பட் இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். திமுகவுக்கும் நல்லது இல்லை, காங்கிரஸுக்கும் நல்லது இல்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துட்டீங்க. நன்றி.